ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஒடிசா டே 6 ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி உங்களுக்கு ஒடிசா எப்படி இருக்கும் உங்களுக்கு காட்டுவேன். ஒடிசா ரொம்ப நிறையா பேர் நினைப்பாங்க ஒடிசா ரொம்ப போராக இருக்கும். நிறைய பேர் இருக்காங்க. இப்போ எல்லாம் நிறைய பேர் வெளியிலலாம் போய் வேலை செய்கிறாங்கன்னா அதுக்கே நிறைய பேர் வீடு எல்லாம் கட்டுறாங்க. நம்ம ஊரில் எப்படி இருக்காங்க, எப்படி வீடு இருக்கு, எப்படி ஆள் எல்லாம் இருக்காங்க, அப்படி உங்களுக்கு காட்டுறேன். வாங்க போகலாம். ஒடிசா பாருங்கள், ஃபர்ஸ்ட் எவ்வளோ காலியாக இருக்குது பாருங்கள். நம்மளுக்கு வீடு பக்கத்தில் இருக்குன்னா நம்ம சென்னை ஆகட்டும், ஊர் ஆகட்டும், நம்ம அரியலூர், என் மாமியார் வீடு அரியலூர், அங்கே கூட பக்கத்தில் தான் வீடு இருக்குது. நம்ம ஊரில் ஒடிசாவில் பக்கத்தில் வீடு இருக்காது, தூரம் தான் வீடு இருக்கும். அப்புறமா வீடு ரொம்ப குட்டியாக இருக்கும். யாரும் வெளியில் போய் நல்ல வேலையெல்லாம் செய்கிறாங்கன்னா அப்படி சென்னை போகிறாங்க வேலை செய்கிறக்காக இது பண்ணுறாங்க. அவங்களுக்கு வீடு கொஞ்சம் இப்போ எல்லாம் டெவலப் ஆகுது. இல்லைன்னா அப்படி ஒரு ஒடிசா ரொம்ப டெவலப் ஆகிருக்கேன்னா அதெல்லாம் சொல்ல முடியாது. எப்படி ஊர்னால் இப்படி இருக்கும். ஒடிசா டெவலப் ஆகிருக்கேன் முன்னாடியிலேருந்து இப்போ எல்லாம் டெவலப் ஆகிருக்கேன். சிட்டிலெல்லாம் டெவலப் கொஞ்சம் ஆகிருக்கேன். ஊர் எப்படி இருக்கோ அதே நான் உங்ககிட்ட காட்டுறவாங்க, சரியா? அப்புறமா ஒரு பொண்ணை காட்டுவேன். அவருக்கு அந்த பொண்ணை கையெல்லாம் எப்படி இருக்குது அதை நீங்கள் பாருங்கள். அப்புறமா அதுக்கு என்ன ஆயிருக்கேன்னா நான் உங்களுக்கே சொல்லுவேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ப்ளாக் ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ரோடு வெளியில் போகிறக்காக. இது நம்ம வீடுலேருந்து வெளியில் போகிறக்காக ஒன்று ரோடு. அப்புறமா ரோடு நம்ம இங்கே கேட் இருக்குன்னா இந்த கேட்டு தாண்டுன்னா இங்கே ஒன்று வீடு இருக்குது பாருங்கள். எவ்வளோ தூரத்தில் இருக்குது நம்ம வீடு. எங்கே இருக்குது? இங்கே வீடு ஒன்று இருக்குது பாருங்கள். எவ்வளோ தூரத்தில் இருக்குது இந்த வீடு. செவுத்துல எல்லாம் கட்டவே இல்லை பாருங்கள். அந்த சீட்டு மாதிரியான போட்டு இருக்காங்க. சீட்டுனா நான் அதே இது கீழே போடுவாங்கன்னா அது எல்லாம் தான் போட்டு கட்டியிருக்காங்க. இது ஒன்று வீடு பாருங்கள். இங்கே ஒன்று வீடு. அப்புறமா நிறைய இங்கே இது என்ன சொல்லுவாங்க, பாம்போ ட்ரீ. தமிழில் இதுக்கு என்ன சொல்லுவாங்க தெரியல. இது பாம்போ ட்ரீ பாருங்கள். நிறைய இங்கே இருக்கே பாருங்கள். ஃபுல்லாக காடு மாதிரி, காடுக்குள்ளே வீடு தான் இருக்கும் பாருங்கள். எல்லா வீடு அப்படி தான் இருக்குது. இங்கே ஒன்று வீடு இருக்குது காட்டுறேன் தூரத்தில் பாருங்கள். அந்த பக்கம் இதோ இங்கே ஒன்று வீடு இருக்குது. தூரம் தான், ரொம்ப தூரம். ஊர்னால் பக்கத்தில் இருக்கும், அந்த மாதிரியெல்லாம் இல்லை. அப்புறமா அங்கே ஒன்று வீடு பார்த்தீங்களா, இங்கே ஒன்று வீடு பாருங்கள். காட்டுக்குள்ளே தான் வீடு இருக்கும் பாருங்கள். அந்த பக்கம் இருக்குது. அந்த பக்கம் போனால் ரோடு, மெயின் ரோடுக்கு போகிறக்காக இந்த காட்டுக்குள்ளே போய் அந்த பக்கம் போய் அங்கே மெயின் ரோடு இருக்கும். அப்புறமா இங்கே ஒன்று வீடு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் காட்டுறேன் வாங்க. இது நம்ம ரிலேட்டிவ் தான். அங்கே வீடு பாருங்கள். ஜன்னல் இந்த கவர்மெண்ட்டில் கொடுப்பாங்கன்னா அந்த வீடு தான் வந்துச்சு. அதை வீடில் தான் ஜன்னல் கூட போடவே இல்லை அவங்களே. அப்படி தான் துணியெல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறமா இது பண்ணியிருக்காங்க. வீடு அப்படி கட்டிட்டு அவங்கள விட்டுட்டாங்க. கவர்மெண்ட் கூட நல்லாவே கட்டலை பாருங்கள். இந்த வீடு கவர்மெண்ட் கொடுத்தாங்க. அங்கே லெட்டின் கொடுத்தாங்க. இங்கே அந்த பொண்ணு இதை பாருங்கள், வீடு எப்படி இருக்குது பாருங்கள். கலீஜ் மாதிரி கொஞ்சம் இருக்கும், ஆனால் ரொம்ப கலீஜ் மாதிரி இருக்காது. நம்ம சென்னையில இப்படி ஸ்லாமில் இருப்பாங்கன்னா அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. ஏன்னா இங்கே ட்ராயாக தான் இருக்கும். அப்புறமா பெருசாக இடம் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். அங்கே வீடு பாருங்கள். இந்த பொண்ணு தான் உட்காந்துருக்கு. ஹலோ சொல்லலடி, ஹாய்க்கோ இருக்கு சார், ஹாய் சிரி பாரு. அது இதுதான் அங்கே வீடு. நம்ம ரிலேட்டிவ் தான். ரிலேட்டிவ்னு அப்படியே ஊரில் எங்கள் வீடு பாருங்கள். இது கவர்மெண்ட் தான் கொடுத்தாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு வீடு கூட இல்லை. வீடு இந்த பொண்ணை பாருங்கள். அது உள்ளே எப்படி இருக்கும் நான் உங்களுக்கு காட்டுறேன். 2 ரூம் தான் கொடுத்துருக்காங்க. அந்த பிளாஸ்டரிங் கூட பண்ணவே இல்லை பாருங்கள். அப்படி விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னா இங்கே சொல்லுறதுக்காக யாருமே இல்லைன்னா அதுதான். இப்போ துணி எப்படி வச்சுருக்காங்க. இவ்வளோ குட்டி ரூம் பாருங்கள். எல்லாடி லைட்டு நான் இன்னலடி
இங்கே வச்சுருக்காங்க. கட்டில் மாதிரி ஒன்று போட்டுட்டு எல்லாம் அவங்க மேலே வச்சுருங்க. இங்கே எதை சாப்பாடு எல்லாம் வச்சுருக்காங்க. ஜன்னலில் பாருங்கள், ஜன்னலில் கூட இது இல்லை, ஜன்னல் இல்லை. அப்புறமா அதில் துணியெல்லாம் அப்படி மறைச்சி வச்சுருக்காங்க அப்படி. அப்புறமா இங்கே இடம் கொஞ்சமாக இருக்குது, இங்கே தூங்குவாங்க. அங்கே சாப்பாடு எல்லாம் வைப்பாங்க, தண்ணி வைப்பாங்க எல்லாம். இந்த பக்கம் இங்கே அடுப்பு இருக்குது பாருங்கள், வுட்டில் செய்வாங்கன்னா அடுப்பு. இங்கே ஒன்று ரூம் இருக்குது, அவ அண்ணி இருக்காங்க, அவருக்கு ஒன்று அண்ணா இருக்குது, அவன் அண்ணன் அவன் மாக்கன் இல்லை தொம்மாக்கன் இல்லை, அவன் மம்மி இருக்காங்க, அவங்கள வெளியில் போயிருக்காங்க. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடு எப்படி பாருங்க. ಎಲ್ಲಡಿ ಆಯ್ತು ಇಟಿ தத்தை பீட்டேக்கிறது ஆயிக்கோச்சு. இந்த பொண்ணு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. பா இட்டுக்காய் ஆயிக்கோ ଠିଆ ସେଇଠି ଠିଆ ଆଉ ଟିକେ ଦୂରିଆ ଯା. இந்த பொண்ணை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பொண்ணு தான் இது. நீங்கள் நினைப்பீங்க பையன் இல்லைன்னா, இது பொண்ணு தான். பிறக்க போது குழந்தையில பிறந்தான்னா அந்த டைமில் தான் பாருங்கள். இந்த கை ஃபுல்லாக மோட்டாவாக இருக்கு, இந்த கை பத்தலாக இருக்கு பாருங்கள். அப்புறமா கால் அப்படி தான் பாருங்கள். அப்புறமா இந்த கால் ஒன்று பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன இருக்குன்னு. எதுக்கு அப்படியே இருக்கேன்னா, இந்த கால் ஒரு மொட்டை இருக்குது, அந்த கை ஒரு மொட்டை. ஒரு சைடு அந்த பொண்ணுக்கு ஃபுல்லாக மிடில்லேருந்து ஒரு சைடு இப்படி பெருசாக இருக்கும், ஒரு சைடு ஃபுல்லாக சின்னதாக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த பிறக்க போகுது. பஸ்லடி பிறக்க போகுது. நல்ல பொண்ணு தானே, ரொம்ப எல்லாம் பேசாதே. அது அப்படியே சின்ன குழந்தை இருக்க போது தான் ரொம்ப கஷ்டம். அப்போ எல்லாம் சாப்பிடக்காக இருக்காது, ரொம்ப கஷ்டம் தான் இருக்கும் அது. அப்புறமா பெருசாகிடுச்சு இப்போது. அப்புறமா என்னென்னா, அவங்க வீட்டில் ஒரு நாள் யாருமே இல்லை போது அவங்கள சொன்னாங்கன்னா, அவள் அம்மா சொல்லிட்டு போனாங்க சாப்பாடு செய்யறதுக்காக. சாப்பாடு செய்ய போது சாப்பாடு செஞ்சுட்டு அப்படி நம்ம எல்லாம் வடிகட்டுறோன்னா சாப்பாடெல்லாம் அவங்களெல்லாம் வடிக்க மாட்டாங்க. அப்படி சாப்பாடு தண்ணி கஞ்சி தண்ணி எல்லாமே அதில் தான் இருக்கும். அப்புறமா தூக்கிட்டு போதே அந்த எப்படி ஸ்லீப் ஆயிடுச்சு தெரியலையா, சாப்பாடு குண்டா அப்படி ஸ்லீப் ஆகி ஃபுல்லாக மேலே ஊற்றிருக்கு. அவன் மேலே ஊற்றிட்டேன்னா அவ்வளோதான். நம்ம ஒரு சூடு பட்டோன்னா எவ்வளோ இருக்கும். அப்போ சாப்பாடு கொதிக்க போது ஊற்றிச்சின்னா எப்படி கஷ்டம் இருக்கும் அது எல்லாம். அதுக்கே தான் அந்த கால் இப்படி ஆயிடுச்சு. காட்டலடி கூடோ காட்டு, கூட தேக்க. இந்த கால் தான் நல்ல கால் தான். அந்த கால் தான் இதே மாதிரி இருக்கும், பெருசாக தான் இருக்கும். இந்த கால் நல்லாயிருக்கும். இந்த காலில் தான் அந்த சாப்பாடு பட்டுச்சுன்னா உடனே அந்த பபுள்ஸ் மாதிரி ஆகிடும்னா ஃபுல்லாக இங்கே பபுள்ஸ் ஆயிடுச்சு. இப்போ எல்லாம் பிளட் சர்க்குலேஷன் ஒத்து பயமாக இருக்குது. எனக்கு பிடிக்க தொட்டான பயமாக இருக்கு. ब्लड काटिकने रक्त बाहर नलड़ी काटी नहीं रक्त बाहर ब्लड सर्कुलेशन हो எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தோன்னா பயமாக இருக்கும். நம்மனால தாங்கவே முடியாது. அவங்களுக்கு காசு இல்லை, பணம் அப்படி வசதி இல்லைன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டா தெரியுமா. நான் பார்த்துருக்கேன் கண்ணத்தில் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது சின்ன குழந்தை தான் இந்த கொஞ்சம். அப்போது எவ்வளோ கஷ்டப்பட்டேன். அம்மா பபுள்ஸ் மாதிரி ஆகிடும்னா எவ்வளோ பெருசாக பபுள்ஸ் ஆயிடுச்சு. உடம்பு ஃபுல்லாக எங்கே பட்டுச்சு சாப்பாடு ஃபுல்லாக பபுள்ஸ் மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்ம பெரிய ஹாஸ்பிட்டல் போய் இல்லைன்னா அவங்களுக்கு காசு இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, இங்கே ஏதாவது பக்கத்தில் அந்த கிளினிக் மாதிரி இருக்கும்னா அந்த டாக்டர் போய் காட்டினாங்க. அவங்கள அந்த பபுள்ஸை அப்படி கட் பண்ணிட்டாங்கன்னா அது கட் பண்ணக்கூடாது. அது அவங்களே கட் பண்ணிட்டாங்க. அந்த டாக்டர் கட் பண்ணிட்டாங்க. அப்புறமா ஆயில்மெண்ட் வாங்கி கொடுத்தாங்க. அது சரியாயிடுச்சு. அங்கே அந்த என்னது ஸ்கின் அப்படி பெருசாகி போய் இந்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். பிளட் சர்க்குலேஷன் எல்லாம் ஆகுது. ஆனால் அதுக்கே தெரில. நான் கேட்டேன் பிளட் எல்லாம் வருதுன்னா அது சொல்லி தெரில. அவருக்கு கட் ஆகல ஒரு நாள் கூட. அதுக்கே தான் இந்த பொண்ணு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்படு. அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்போவுமே சென்னையிலேருந்து வந்தால் இந்த பொண்ணுக்கு ஏதாவது வாங்கி கொடுப்பேன். இந்த வாட்டி ட்ரெஸ் எல்லாம் கொடுத்தா நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோ எல்லாம். இப்போ நல்லா டெவலப் ஆகிருக்கு. சிட்டியில் எல்லாம் இருக்காங்க, அவங்கள எல்லாம் டெவலப் ஆகிருக்கேன். ஊர் சைடில் ரொம்ப டெவலப் இல்லை, கஷ்டப்பட்டுகிட்டே தான் இருக்காங்க நிறையா பேருக்கு. கவர்மெண்ட்டில் கூட நிறையா கொடுக்க மாட்டாங்க. நிறைய இல்லை வருதுன்னா வீடு பாருங்கள் நீங்கள் முதல்ல. நம்ம கவர்மெண்ட் வீடு கொடுத்தா அதனால் நல்லா இது பண்ண
டோர் ஒன்று போட்டுட்டு கொடுப்பாங்க, அப்புறமா பிளாஸ்டரிங் பண்ணி கொடுப்பாங்கன்னா இங்கே எல்லாம் பிளாஸ்டரிங் எல்லாம் போட மாட்டாங்க, ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. அப்படி வீடு கட்டிட்டு அப்படி போயிடுறாங்க. பார்த்தீங்களா இங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு கூட இருக்காங்க. நீங்கள் நினைப்பீங்கன்னா ஒடிசா நீங்கள் நான் என் வீட்டுக்கார் கூட சொன்னாங்க, ஒடிசானா ரொம்ப போராக இருப்பாங்க, நாங்கள் முன்னாடி எல்லாம் படம் எல்லாம் பார்த்துருக்கோம், ஒடிசா ரொம்ப போரன்னு. ஆமாம், ரொம்ப போகிறதா. நான் பிறக்க போதே தான் அப்படி தான் இருந்துச்சு, ரொம்ப போராக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் டெவலப் ஆகுது. அண்ணாலாம் வேலை செஞ்சாங்க, என் அப்பா வந்து கவர்மெண்ட் ஜாப் பண்ணாங்க, அதுக்கே தான் நம்ம வீடு கொஞ்சம் வசதியாக இருக்குது. மற்ற எல்லாம் நிறைய பேருக்கு அப்படியெல்லாம் இல்லை. வேலைக்கு போவாங்க, அந்த காசில் தான் வீடு இது பண்ணுவாங்க. இல்லை அண்ணா அவருக்கு ஒரே ஒரு அண்ணா தான் இருக்குது. அண்ணா போயிருக்காங்க தமிழ்நாடு இல்லை கேட்டு ஜாயிச்சு பாப்பா ஆந்திரா போயிருக்காரு அண்ணா வேலை செய்கிறக்காக. அது ஏதாவது காசு அனுப்புனா தான் அவங்களே சாப்பிடுவாங்க. இல்லை நிறைய இங்கே கவர்மெண்ட்டில் ரேஷன் அரிசி கொடுப்பாங்கன்னா அந்த அரிசி சாப்பிடுவாங்க. அப்புறமா வேலைக்கு ஏதாவது பண்ணிவிட்டு அது இல்லை, ரொம்ப கஷ்டம் இதை. அதுக்கு தான் நிறைய என்ன என் வீட்டுக்கார கூட நான் முன்னாடியெல்லாம் சொல்லுவாங்க அப்படி ரொம்ப போர். அதுக்கு தான் எனக்கு ரொம்ப நாள் ஆசை, நான் ஊர் காட்டுவேன், இங்கே ஆளெல்லாம் இப்படி காட்டுவேன் அப்படி என்ன நினச்சிட்டே இருந்தாங்க. வீடியோ எல்லாம் எடுக்க முடியல. அதுக்கு சரி இன்றைக்கி எடுக்கலாம் சொல்லிட்டு வந்தேன். அந்த பக்கம் வீடு தூரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடு எப்படி பார்த்தீங்க, இந்த ஊரில் ஃபுல்லாக வீடு அப்படி தான் இருக்கும். எல்லா வீடு அப்படி தான் ஃப்ரெண்ட். இந்த மாதிரி சீட்டு கவர்மெண்ட் கொடுத்துருக்கேன்னா இந்த மாதிரி சீட்டு இருக்கும், அப்புறமா இந்த மாதிரி வீடு தான் இருக்கும். எல்லாம் நம்ம ஊர், ஏன் ஊர் அவ்வளோதான் சொல்வேன். நம்ம ஊர்னால் ஏன் ஊர் தான். இங்கே வேறு ஊர் இருக்குது, நிறைய ஊர் இருக்குது. ஏன் ஊர் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப போராக இருக்குது. அப்புறமா போராக இருக்குது என்ன, நிறைய பேர் கொஞ்சம் சாப்பாடெல்லாம் நிறைய இருக்குது. ஏன்னா இந்த ஃபேமிலிக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்ப இது. அவங்க அப்பா இல்லை, அவங்க அப்பா ரொம்ப நாள் ஆச்சு இல்லை, அவங்க அப்பா இறந்துட்டாங்க. அப்புறமா அண்ணா ஒன்று வெளியில தான் இருப்பாங்க. அவ அம்மா அவர் 2 பேர் தான். ரொம்ப அவ அம்மா தான் போயிருக்காங்க, எங்கே ஏதாவது கிடைக்கும்னு நினச்சி போயிருக்காங்க. இது வீட்டிலே தான் இருக்கேன், சமையல் எல்லாம் செய்வார், இது அந்த மாதிரி தான். அதே தான் உட்காந்துருக்கு. ஃபேன் கூட இல்லை, அப்படி எனக்கு வேர்த்து ஊற்றிச்சு பாருங்கள் ஃபேனு. ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ என் ஊர் ரொம்ப போராக தான் இருக்குது, ரொம்ப ரீச் எல்லாம் இல்லை. அப்புறம் எல்லா வீடு அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸு. எல்லா வீடு காட்டுறதுக்கே ஒன்றும் அவசியம் இல்லை. ஏன்னா இந்த வீடு பார்த்தீங்களா, எல்லா வீடு அப்படி தான். ஆள் மட்டும் நல்லா தான் இருப்பாங்க. இந்த பொண்ணு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அதுக்கு தான் நான் நினச்சேன் உங்களுக்கு காட்டுவேன் கொஞ்சம் இந்த பொண்ணுக்கு. அதுதான் வீடெல்லாம் சேமு. அப்புறமா தூரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னால் எல்லா வீடுக்கு தான் போக முடியல, ஏன்னா பாப்பா அங்கே கத்திகிட்டே இருக்கேன். நான் அப்புறமா கூட நான் உங்களுக்கு காட்டுவேன் இந்த வீடுன்னு. வேறு என் ஊர் காட்டுவேன், அந்த ஊருக்குள்ளே போய் உங்களுக்கு காட்டுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய ஷேர் பண்ணுங்கள் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.